கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் சாலையில் அதிவேகமாக பைக் ஓட்டும் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானார். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்த போதிலும் இதுபோன்று அவர் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் தமிழ்நாடு அரசு அவரது ஓட்டுநர் உரிமத்தை அதிரடியாக ரத்து செய்தது. இந்நிலையில் அவர் இது குறித்து வெளியிட்ட தகவலில், என்னோட ஓட்டுநர் உரிமம் இந்தியாவில் தான் தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனா நான் வெளிநாட்டுக்கு சென்று அங்க உள்ள ஓட்டுநர் உரிமத்தை வைத்து பைக் ஓட்டுவேன்னு சொன்னாரு. அதே போல ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபானும் நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வீடியோ வைரலாகி வருகிறது. இந்தியாவில் பெண் சிசு கொலை அதிகமான காலத்தில் தான் வயிற்றில் வளரும் சிசுவை கண்டறிவது முற்றிலும் தவறு என அது தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் இர்ஃபான் அதனை வெளிநாட்டில் கண்டறிந்து வீடியோவாக வெளியிட்டது பூதகரமான பிரச்சனையாக கிளம்பியிருக்கு. இதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் இர்ஃபான் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோவை உடனடியாக நீக்கிட சைபர் கிரைம் பிரிவிற்கு சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் கருவின் பாலினம் அறிவிக்கும் செயலில் ஈடுபடும் நபர்கள், மருத்துவமனைகள், ஸ்கேன் சென்டர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளது.